எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்சிஆர்டி அண்ட் சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணி படிக்க சொல்லியிருப்பேன். அதில் நிறையா நமக்கு ஐடியா கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும்னு. இப்போ என்னென்னா என்சிஆர்டியில் இருக்கிற இது வந்து நம்ம சிலபஸ், என்டிஆர் சிலபஸ். என்சிஆர்டியில் இருக்க கெமிஸ்ட்ரி புக்கையும் அதே ஃபிசிக்ஸ் புக்கையும் ஒரு விஷயத்தில் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் 2 சாப்டர் சிலபஸ் படி பார்த்தா ஃபிசிக்ஸில் உள்ள 2 சாப்டர் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு சாப்டரோட ஒரு யூனிட்டோட கம்பேர் ஆகும். இதுவே நீங்கள் ஃபிசிக்ஸோட புக்கை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அந்த 12th செகண்ட் பார்ட் புக் இருக்கு இல்லையா, 12th செகண்ட் பார்ட் ஃபிசிக்ஸ் புக்கு, அதில் வந்து இந்த டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷனும், ஆட்டம்ஸ்னு தனியாக ஒரு சாப்டரும், ஆட்டம்ஸ் நியூக்ளி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சாப்டர் இருக்கும். அப்போ 3 சாப்டர் அங்கே இருக்கும். சிலபஸ் படி பார்த்தா 2 சாப்டர். இந்த கண்டென்ட்டு அப்படியே நம்ம 11th நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 11th கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் பார்ட் புக்கில் செகண்ட் சாப்டராக வரும். அதில் உள்ள கண்டென்ட்டில் பாதி கண்டென்ட் தான் இருக்கும். அந்த பாதி கண்டென்ட் வந்து ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற ஒரு சிலபஸ் படி பார்த்தா 2 யூனிட்டு, புக்கு படி பார்த்தா 3 சாப்டருக்கு ஈக்குவல். நான் ஏற்கனவே ஸ்டேட் போர்டையும் என்சிஆர்டியும் கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொல்லுவேன். அது ஏன்னா ஒரு கிளாரிட்டிக்காக இதில் சொல்லாத விஷயம் அதில் சொல்லியிருப்பாங்க, இதில் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டு போனது இதை டெரைவ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எதை நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கணுன்னா அந்த வெக்டார் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட் படிப்போம். அந்த வெக்டார் கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வந்து ஸ்டேட் போர்டு புக்கில் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம என்சிஆர்டியில் சிம்பிளாக கொடுத்துட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அது நம்ம எம்சிக்யூ பண்ணும்போது தான் நிறையா கான்செப்ட் நம்ம திரும்ப போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்ஸில் வர நம்ம டூயல் நேச்சர் ஆஃப் அந்த ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அது இருக்கு இல்லையா, அதுவும் அடுத்து இந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளி இருக்கு இல்லையா, அதுவும் இதை வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் 11th படிக்கும் போதே கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டைம் ஒரு எக்ஸாம் கிட்ட வரும்போது நமக்கு அந்த ஏற்கனவே அந்த 12th செகண்ட் பார்ட்டில் உள்ள ஒரு 3 சாப்டர் முடிச்சு வச்சுருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் 11th படிக்கும் போது. அதனால் அதை கொஞ்சம் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க, நல்லா படிங்க. அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஐடியா வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆகும். கிளாஸஸ்ஸு, கான்செப்ட் ஓவர்வியூ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவாகவும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.